இன்னைக்கு நம்ம ட்ரூ டிடெக்டிவ் வெப் சீரிஸ் சீசன் 1ஓட எபிசோடு 4 தாங்க பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க இப்பதான் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி இந்த ட்ரூ டிடெக்டிவ் சீசனோட இதுக்கு முந்தின எபிசோடெல்லாம், அதாவது எபிசோடு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வீடியோஸை போட்டிருப்பேன். போயிட்டு கோச்சுக்காம பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல பார்க்குற உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். சரி, இப்போ நம்ம ட்ரூ டிடெக்டிவ் சீசன் 1ஓட எபிசோடு 4ல பார்க்கலாம். இந்த மர்மமான முறையில் கொடூர கொலையில் இறந்து போன அந்த பொண்ணோட முன்னாள் புருஷனை இதுக்கு முன்னே பிடிச்சி விசாரிச்சிருப்பாங்கல்ல, இப்போ அவனை மறுபடியும் விசாரிக்கிறாங்கங்க. ஏன்னு பார்த்தா, இவங்க கேஸில் இன்வெஸ்டிகேஷனில் கடைசியாக இவங்களுக்கு ரெஜினா லெடுக்ஸ்னு ஒருத்தனை லீடு கிடச்சிருக்கும் இல்லையா. இப்போ அந்த ரெஜினல் லெடுக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கொலைக்குள்ள இந்த இறந்து போன பொண்ணோட முன்னாள் புருஷனுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு இவங்களுக்கு தெரிய வந்திருக்குங்க. அதுக்குன்னு அவனை ஏன்டா டேய் வெண்ண, ஏன்டா அவனை தெரியும்னு எங்கள்கிட்ட முதல்ல சொல்லலை அப்படின்ட்டு நல்லா கோவமாக தாங்க விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரணையில் இந்த புருஷங்காரனும் அந்த லெடுக்ஸுன்றவனும் நல்ல ட்ரக் டீலர்ஸாமா, ஒன்றா தான் ட்ரக் டீலிங் பண்ணுவாங்களாமா. அப்போ இந்த தற்குறி பையன் தாங்க தன்னோட முன்னாள் மனைவியோட ஃபோட்டோவை அவன்கிட்ட காட்டி, இந்த மாதிரி காட்டி கூடவே அந்த லெடுக்ஸ்ன்றவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைக்கோ மாதிரி ஆமாங்க. எப்படின்னா நரபலிலாம் கொடுக்குறவனாமா, இந்த குழந்தைங்க பொண்ணுங்களெல்லாம் நரபலி கொடுக்குறவனாமா. அவனெல்லாம் நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் பார்த்துட முடியாது. அவனுக்கு இவன் தான் ஃப்ரெண்டு, இவனை பிடிச்சா நீங்கள் அவனை பார்க்கவே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்றான். சரின்னு இப்போது நம்ம டிடெக்டிவ்ஸுங்களும் அந்த ரெஜினல் லெடியூக்ஸை பிடிக்கிறதுக்கு முதல்ல அவனை ஃப்ரெண்டை பிடிக்கணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா, இப்போ அவனை தான் பிடிக்கணும்னு இவங்க பார்க்குறாங்க. ஆனால் குற்றவாளிங்க ஒன்றும் சாதாரணமான அக்யூஸ்டெல்லாம் இல்லைங்க. இந்த சும்மா சாதா பெட்டி கேஸை பிடிக்கிற மாதிரிலாம் இல்லை. இவங்க எப்படின்னா பெரிய பெரிய ட்ரக் டீலர்ஸ் இல்லையா. ஸோ அதனால் முதல்ல அந்த ஃப்ரெண்டை பிடிக்க தாங்க பார்க்குறாங்க. இவ குற்றவாளியோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டான். இவள்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அவன் என்னன்னா, நாங்கள் பிரேக்கப் பண்ணி 6 மாதம் ஆச்சியா, போயாயோ அப்படின்னு போயான்றப்படுறா. அடுத்ததா மார்ட்டி கடைசியாக தான் வப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு வந்திருப்பான்ல போன எபிசோடில். இப்போ அதுக்குன்னு இந்த வப்பாட்டி என்னன்னா, மார்ட்டியை போலீஸ்னு கூட பார்க்காம கோர்ட்டில் கேஸை போட்டுவிட்டாங்க. கோர்ட்டில் இப்போ ஹியரிங் நடக்குது, இப்போ தான் கேஸ் நடக்குது. ஆனால் மார்ட்டி பையன் என்னன்னா இந்த மாதிரி சொல்லிவிட்றான் ஜட்ஜுக்கிட்ட, அந்த பொண்ணு வீட்டில் கஞ்சா இருந்துச்சு சார், அதான் நான் ஒரு போலீஸாக நான் ஒரு நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்ற மாதிரியும். அப்போ இந்த பொண்ணுங்க இவ ஒரு பொண்ணுன்றதால, அதுவும் விமன் கார்டை யூஸ் பண்ணி என்ன நேர்மையாக நான் வேலை பார்த்த என்னையை போய் இப்படி கேஸை போட்டு உள்ளத்தில் பார்க்குது சார் அப்படின்லாம் கோத்து போட்டு விட்றான். ஜட்ஜும் இவன் என்னடா என்ன நீ போலீஸே ஒரு அதிகாரி போய் சொல்ல மாட்டாரு, கேஸை நம்ம மார்ட்டிக்கு ஃபேவராக திருப்பி எழுதிவிட்டாருங்க. கூடவே போலீஸ் மேலேயே இப்படி அவதூறு வழக்கு போட்டதுக்கு வப்பாட்டிக்கு ஃபைனு வேற போட்டு விட்டாங்க. அதுக்குன்னு இப்போ கேஸ் முடிஞ்சதும் வப்பாட்டிக்காரே மார்ட்டி கோர்ட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே இவங்க கூடயே பேசிக்கிட்டே வர்றா. ஏன்டா டே இப்படி போய் சொன்னீங்க, ஏன்டா டே ஒழுங்காக செஞ்ச தப்பை ஒத்துக்கடா அப்படின்ட்டு அவட்ட பேசிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் மார்ட்டி அப்படியே ஏண்டி எனக்கு ஆப்பை வைக்க பார்த்தா, இந்த ஆப்பை அப்படியே திருப்பி வாங்கிக்க அப்படின்ற மாதிரி, இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி போடி அப்படின்னுட்டு போயிட்டே இருக்காங்க. மார்ட்டி இப்போ மாசாக ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்தா, அங்கே மார்ட்டியோட பொண்டாட்டிங்க மேகி இவன் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சுட்டு கூடவே டிவோர்ஸ் பேப்பரில் சைனு வேற பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த வப்பாட்டி தாங்க கோர்ட்டில் மாட்டி பொய் சொல்லிவிட்டு அவன்கிட்டேருந்து ஏதோ மாஸ்க் காட்டியதாக அங்கேருந்து போயிருந்திருப்பான்ல. அதுக்குன்னு இந்த வப்பாட்டி என்ன பண்ணியிருந்திருக்கா, இவன் கோர்ட்டுலேருந்து வீட்டுக்கு வர்றக்குள்ள அந்த கேப்புக்குள்ளே வப்பாட்டி இவன் வீட்டுக்கே போய் மேகிட்ட போய் இவன் புருஷனை மாட்டியும் இவளும் ஒன்று மண்ணுமா செக்ஸ் வச்சுக்கிட்டது, உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என் கூட வாழுறேன்னு சொன்னான்டி அவன் அப்படின்லாம் போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டா. அதுவும் உள்ள முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த வப்பாட்டி. இதுக்குன்னு மேகிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். தான் உயிராக நினச்சிக்கிட்டு இருந்த புருஷன் இன்னொருத்தி கூட தொடர்பில் இருக்கானேன்னுட்டு, அதுவும் டவுட்டு வந்து கேட்டப்போ கூட இல்லைன்னுட்டு நல்லவன் வேஷம் வேற போட்டிருப்பான் இல்லையா. இவ்வளோ கஷ்டப்படுற புருஷனுக்கு செக்ஸு வேற இவ வேற கொடுத்துருப்பான்ல. இப்போ அந்த ஏமாற்றத்தை நம்மளால பொறுத்துக்கவே முடியலைங்க. ரொம்பவே கஷ்டப்படுறா. அவள் ஃபோன்லேயே சொல்லிவிட்டா, இனி முடிஞ்சு போச்சு,
மூஞ்சிலேயே முழிக்காத, எதா இருந்தாலும் இனிமே கோர்ட்ல பார்த்துக்கலான்ட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன ஒழுங்கா போடுறான்னு வச்சுப்புட்றா. இப்போதாங்க பொண்டாட்டி தன்னை விட்டுட்டு போன இந்த நொடியில தான் மார்ட்டி தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்றத உணர்றாப்ல. ஒரே ஒரு வாட்டி, "ஒரு சான்ஸ் குடம்மா, எம்மா ஒரே ஒரு சான்ஸ் குடும்மா, எவ்வளோ வாட்டி கெஞ்சுறேன்" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா மேகி இவனுக்கு கொஞ்சம் கூட பாவம் புண்ணியம்லாம் எதுவுமே பார்க்க முடியாதுன்னு, "வைடா ஃபோன மொதல்ல" அப்படின்ட்டு வச்சுப்புட்றா. மார்ட்டிக்கு தான் பொண்டாட்டிய ஏமாத்திட்டோமேன்ற பண்ண தப்ப நெனச்சு குற்ற உணர்ச்சியிலயும், அதுக்காக தான் பொண்டாட்டி இவன விட்டுப்புட்டு போனாளே அப்படின்ற அந்த விரக்தியிலயும் ஆளு நல்ல குடிங்க, சிகரெட்டு அது இதுன்னு ஊருக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு கிடக்காங்க ஒரு மாதிரியா. அங்க இவங்க கேஸ்ல அந்த ஃப்ரெண்டோட லவ்வர்ன்னு ஒருத்தி பார்த்துருப்பாங்கல்ல கடைசியா, அவன் இங்க வரவும் மாட்டி இவள ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடியே போனா, அவளோட ஆளுன்னு இவ யாரோ பிரேக்கப் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாள்ல. ஆனா இப்ப அவ அவங்க கூட தானே அங்க நின்னுகிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அவன அப்படி இப்படியே அப்படியே புடிச்சு அலேக்கா நேக்கா புடிச்சுப்புட்டான். அக்யூஸ்ட மாட்டி நல்லா துப்பாக்கி முனையில நிறுத்திப்புட்டு, "எங்கடா அந்த லெடுக்ஸு? எங்கடா அவன்?" அப்படி இப்படின்றான். இந்த மாதிரி, "ஐயா, அந்த லெடுக்ஸ்ன்றவன் மெத்து ட்ரக் செய்ற ஒரு குக்குங்கய்யா. நல்லா ச ச சமையல் பண்ணுவான். ட்ரக்க சமையல் பண்ணுவான். ஊருக்குள்ள ஏதோ பைக்கர்ஸ் கேங்குன்னுக்கு மட்டும் மெத்து செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் ஐயா எனக்கு தெரியும்னு" மார்ட்டி அவனோட டிக்டேட் பார்ட்னரான நம்ம கோலுக்கு ஃபோன போட்டு, "டேய், இவன புடிச்சுப்புட்டேன். ஏதோ பைக்கர் கேங்கு அயர்ன் குருசேடர்ஸ்ன்னு இந்த மாதிரி யாரோ இருக்காங்களாமா" அப்படின்னு சொல்றாப்ல. யாரு? அயர்ன் குருசேடர்ஸாமா. இந்த கேங்குக்கு தான் மெத் ட்ரக்லை சப்ளை பண்றானாமாங்க. அப்படின்லாம் சொல்லிப்புட்டு, கோலு பையன் அவன் நைட்ல தூக்கம் வராதவன் தானே. அதுக்குன்னு, "வாடா இப்பயே புடிக்கலாம், வாடா மார்ட்டின்னு" மார்ட்டிய இப்பயே கூப்பிடுறான். இவன் மார்ட்டி பார்த்தீங்கன்னா விரக்தியில சுத்துறான் இல்லையா? அதுக்குன்னு, "ஃபோன வைடா, நான் பிஸியா இருக்கேன். கேஸ அப்புறம் பார்த்துக்கலாம். நான் இப்போ அங்கிட்டு போணும்" அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டி ஃபோன கட் பண்ணிப்புட்டு எங்கேயோ போயிடுறாங்க. அப்போ பேரலல்ல இப்போ பிரசன்ட்ல இந்த அதிகாரிங்க கிட்ட நம்ம கோலு சொல்றான் இந்த மாதிரி. கோலோட அப்பா ஆர்மியில வேலை பார்த்தாராம்ங்க. அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப் எப்படின்னு இந்த மாதிரி பேசிக்கவே மாட்டாய்ங்க. ஆனா ஒண்ணுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒண்ணா தான் வாழ்ந்துவாய்ங்க. அப்படி மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் நம்ம ஆளும், இவனோட அப்பாவும் இருந்திருக்காய்ங்க. சண்டை தான் வருமாங்க பேசுனாலே. ஒண்ணாவே இருப்பாய்ங்களாம். ஆனா பேசிக்க மாட்டாய்ங்களாம். நம்மள மாரி தான் போல இருக்கு இவனும். அ கடைசியில இவரு அப்பாரு செத்தே போயிட்டாராங்க. அப்பாவோட ஞாபகமா அவர் செத்ததுக்கப்புறம் அவர் திங்ஸ மட்டும் பொட்டி மட்டும் வச்சிருந்திருக்கான். பாத்தீங்களா? ஆளு மிலிட்டரி கன்னு, மிலிட்டரி சரக்குன்னு தான் புள்ளைக்காக வச்சுப்புட்டு போயிருக்காப்ல. மிலிட்டரி சரக்கெல்லாம் வச்சுப்புட்டு போயிருக்காப்லயா ஆளு. நல்ல தகப்பன்டா நீ. அதே சமயம் அங்கிட்டு மார்ட்டி பைய மேகிய தேடி அவ வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லயே கடந்து ஒரு மாதிரி கெஞ்சுறான். "இனிமேலும் ஒழுங்கா இருக்கேன்டி, வாடி வீட்டுக்கு போலாண்டின்றான்." ஆனா அவ என்னன்னா கொஞ்சம் கூட பிடி குடுக்க மாட்டேங்கிறாங்க. அவளும் எவ்வளவோ சொல்றா. "டேய், இது ஹாஸ்பிட்டல்டா. பொதுமக்கள்லாம் முடியாம கிடக்க இடம்டா. டேய், இங்க வந்து எதுவும் சீன் எல்லாம் போடாத. ஒழுங்கா சத்தம் போடாம வீட்டுக்கு போயிரு" அப்படின்றா. ஆனாலும் இவன் அதெல்லாம் கேட்காம ஹாஸ்பிட்டல்லயே பெரிய ரகளையே பண்ணிப்புட்டு கிடக்காங்க. மார்ட்டி ஆளு வேற போலீஸா இருக்கான்றாயா. அதனாலேயே ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களும் சரி, செக்யூரிட்டியும் சரி, இவன் பிரச்சனை பண்றவன எதுவும் என்ன பண்றதுன்னு தெரியாத மாரியே முழிக்கிறாய்ங்க. அப்போ கோலுங்க அவன் வீட்ல அங்க நிம்மதியா, தனியா இங்க அப்பா வச்சுட்டு போன மிலிட்டரி சரக்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ மேகி அவ இந்த மாதிரி கோலுக்கு ஃபோன போட்டு, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டுக்காரன் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். கூப்பிட்டு போடா ஒழுங்கா" அப்படின்னு சொல்லிப்புட்டு வச்சுப்புட்றா. அவனும் வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். மாட்டிட்ட, "டேய் டேய், நீ சொன்னல்ல அந்த அயர்ன் குருசேடர்ஸு பைக் கேங்கு, அத கண்டுபிடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாடா, எங்கிட்டு போலாம், வேற எங்கேயாவது போலாம் வாடா" அப்படின்னு எப்படியோ கூட்டு வந்துட்டான் ஒரு கட்டத்துல. நேரா பாருக்கு தாங்க வந்திருக்காய்ங்க. மார்ட்டி என்னன்னா, "ஐயோ மச்சி, பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்றேன்னு மச்சி" அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். கிடந்து புலம்புறான், அழுகுறான் ஒரு மாதிரி. இந்த இடத்துல நீங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்க? கஷ்டத்துல இருக்க நண்பனுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பீங்க. கரெக்ட்டா? "மச்சான் எல்லாம் சரியாயிரும் மச்சான்" அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? "டேய், நீ அப்படிலாம் ஏமாத்திருக்க கூடாதுடா" அப்படின்னு சொல்லி இது சொல்லுவீங்க. இல்லன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க கஷ்டத்த நீங்க இன்னொன்னு பேச ஆரம்பிச்சுருவீங்க. கரெக்ட்டா? இந்த 3ல 1 தான் நீங்க பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஆனா நம்ம கோலுங்க, நண்பன் கஷ்டத்த போக்கி அவன ஃபிக்ஸ் பண்ணணும்லாம் பார்க்கல. என்னாம்மா சொல்றான்? "டேய் டேய், உன் கஷ்ட கூதியெல்லாம் என்ட்ட சொல்லிட்டு இருக்காதடா. ஆ இப்போதைக்கு உன் பொண்டாட்டி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பர்சனல் லைஃப் இந்த கருமத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைடா. வா, நம்ம கேஸ பார்ப்போம் வாடான்னுட்டு" மாட்டிய கோலு தன்னோட வீட்லயே தங்க வச்சுக்கிறாங்க. இவன் அப்பனோட அந்த மிலிட்டரி சரக்கு வச்சிருப்பான் பார்த்தீங்களா? அடிச்சிருப்பான் பார்த்தீங்களா? அத எடுத்து இவனுக்கு கஷ்டப்படுற நண்பனுக்கு அடிக்கிறதுக்கு குடுக்குறான். அப்போ இவைங்க தேடுற அந்த கேங்கு எப்படிப்பட்டவைங்கன்றதெல்லாம்
கோலு மாட்டிட்ட சொல்றாங்க. அதாவது போலீஸ் யாரும் அவங்கள்ட்ட அந்த கேங்கு கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன என்ன பண்ணுவாய்ங்கன்னா, சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டு, அவன் மூஞ்சி அப்படியே தோல் இருக்கும் பார்த்தீங்களா? மூஞ்சில தோலு, அந்த தோல அப்படியே பிச்சு எடுத்துட்டு, அப்புறமா கண்ணாடி எடுத்துட்டு வந்து அவன்ட்டயே காட்டுவாங்களாமா. மூஞ்சி இல்லாத அந்த தோல் இல்லாத மூஞ்ச அப்படியே கண்ணாடில பாருடா, அப்படின்ற மாதிரி அவனையே பார்க்க விடுவாங்களாம். கூடவே அவனோட ஆணுறுப்ப அறுத்து அப்படியே மூஞ்சி பக்கத்துல வச்சு கட்டி வச்சுருவாங்களாங்க. அவன் கடைசியா சாகுற வரைக்கும், அவன் கடைசி நொடி வரைக்கும் அத பார்த்துக்கிட்டே செத்து போகணும்படி பண்ணி விட்டுருவாங்களாம். ஷோ! ச்சை! இந்த மாதிரி கொடூரமான கும்பலாங்க அவைங்க. இந்த அயர்ன் குருசேடர் கேங்க, இந்த போத கும்பல எப்படியாச்சும் புடிச்சே தீரணும்னு கேஸ்ல ரொம்பவே முன்வரமா இருக்காப்ல கோலு. ரொம்பவே தீவிரமா இறங்கிட்டாங்க. ஆனா இங்கிட்டு மார்ட்டி பையன் என்னன்னா, பொண்டாட்டி மேகி தன்னை மறுபடியும் ஏத்துப்பாளா மாட்டாளான்னு தெரியாம, அந்த அவஸ்தையிலேயே கோலோடவே அவன் வீட்லயே தாங்க ஒண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த ரஸ்ட் கோலு அந்த போத கும்பல புடிக்கிறதுக்காக இவனும் கிட்டத்தட்ட போதக்காரனாவே ஆகிக்கிறாங்க. எப்படின்னா ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அதுவும் எப்படின்னா கையிலலாம் ஊசி போடுறது, கொக்கைன் எடுத்துக்கிறது, ஸ்டேஷன்ல இவைங்க மத்த கேங்குட்டேருந்து சீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா கொக்கைனு, அதெல்லாம் எடுத்து கொக்கைனெல்லாம் எடுத்து மத்த யாரு போலீஸ்க்கும் தெரியாம இவன்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆளு இப்ப கிளம்பிட்டாங்க. மாட்டிக்கிட்ட வாக்கி டாக்கி எல்லாம் குடுத்துப்புட்டு, "டேய் டேய் நான் உள்ள போறேன். நான் எப்போ கூப்பிடுறேனோ அப்போ உள்ள வந்துரு" அப்படின்னவும், அப்படி இல்ல அப்படி நான் வரலன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருன்னுட்டு சொல்லிப்புட்டு போறான். அப்போ மார்ட்டி பையங்க மேகிய சமாதானம் படுத்துறதுக்காக நம்ம கோல விட்டு பேச சொல்லியிருப்பான். "அது என்னடா மச்சான் ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. இவனும் போயிட்டு பேசியிருக்காங்க. ஆனா, "ஏம்மா ஏம்மா உன் குழந்தைய நினைச்சு பாரும்மா. வேலைக்கு போற ஆம்பள அப்படி இப்படிதாம்மா இருக்கதாம்மா செய்வான்" அப்படின்னு சொல்ல, மேகி முடியவே முடியாதுன்னு நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லிப்புட்டாங்க. டிவோர்ஸ் தாங்கிறா. ஆனா இங்க கோலு பையன் மாட்டிக்கிட்ட, "இல்லடா மச்சி, அவ இந்த மாதிரி டிவோர்ஸ்ன்ற வார்த்தைய பயன்படுத்தவே இல்ல. எனக்கு என்னமோ ஓகே ஆகிரும் போல் இருக்கு" அப்படின்னு பொய் சொல்றான். அத மாட்டியும் தான் பொண்டாட்டி திரும்ப வந்துருவான், இவனுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கிறதா அந்த நம்பிக்கையில இங்க கோலோட போத கும்பல புடிக்கிற மிஷன்ல வர்றாங்க. கோலு இதெல்லாம் தன்னோட டீமு கிட்டயோ, இல்லன்னா இந்த ஆஃபீஸ்ல கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட யார்கிட்டயுமே சொல்லலங்க. இந்த மாதிரி போத கும்பல புடிக்க நான் போப்போறேன், அது இதுன்னு எதுவுமே சொல்லல. மாட்டிக்கு இவனுக்கு மட்டும் தான் தெரியும். இவங்க 2 பேர் மட்டும் தான் இறங்குறாய்ங்க. இவன் இந்த வேலையில செத்தே போனாலும் எவனும் சட்டை கூட பண்ண மாட்டாய்ங்க. அதனால கோலுக்கு இது கூடுதல் பிரஷரு. மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? ப ப்ளஸ் பயமும் இருக்கு. அதே சமயம் இதுல வந்து ஒரு ஒரு குருட்டுத்தனமான தைரியமும் இருக்குன்னு சொல்லலாம். அந்த பயத்த போக்கிக்க அப்பப்ப கொக்கைன வேற நல்லா இழுத்துக்கிட்டு போத கும்பல்ட்டேருந்து திரும்ப உயிரோட வருவோமா என்னன்னு தெர்ல. இருந்தாலும் ஒரு குருட்டு நம்பிக்கையோட ஆளு கிளம்பிட்டாங்க. அவைங்க இடத்துக்கே போறான். உள்ள வர்றப்பவே இவன ஃபுல்லா செக் பண்ணி தான் உள்ளவே அனுப்புறாய்ங்க. இவன் அந்த அயர்ன் குருசேடர் கேங்கோட ஹெட்டு கிட்டயே போயிட்டு பேச்ச போடுறான். "நான் இந்த மாதிரி பெரிய மாஃபியா கிட்டயே வேலை பார்த்துருக்கேன் சார். எனக்கு ட்ரக் தேவைப்படுது." அது இதுன்னு அவன்ட்ட சும்மா கதையா அளந்து விடுறான். அதுவும் எப்பன்னா, அப்பப்ப வேற ட்ரக் அடிச்சு வேற காட்டிக்கிட்டு, தன்னை ஒரு ட்ரக் அடிக்கிறவனாவே அவன நம்ப வச்சுக்கிட்டு, கதைய வேற அளந்து அளந்து விடுறான். கூடவே ஸ்டேஷன்லேருந்து சீஸ் பண்ண கொக்கைன் எடுத்திருப்பான் இல்லையா? அத வேற இவன்ட்ட குடுத்து காட்டுறான். "அடிச்சு பார்றா எப்படி இருக்குன்னு." அவனும் அடிச்சுப்புட்டு, "அருமையா இருக்கே! யோவ்! சூப்பரா இருக்கு. நான் உனக்கு உதவி பண்றேன்." ஆனா, அவன "டேய் டேய் சரி எனக்கு இந்த ஊர்ல ஒரு ட்ரக் செய்றவன தெரியும். ரெஜினல் லெடூக்ஸ்ன்றவன தெரியும். அவன்ட்ட உன்ன கூட்டு போறேன். ஆனா, அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலை பண்ணி குடுக்கணும்னு" சொல்றாப்ல. என்னன்னு பார்த்தா, இவைங்களோட காம்படிட்டர்ஸ்ன்னு யாரோ இருக்காங்களாமாங்க. கருப்பினத்த சேர்ந்த போத கும்பல் இருக்காங்களாமா. இந்த ஊர்ல தான் இருக்காங்களாமா. அவைங்கள்ட்டேருந்து ஆட்டைய போடுறதுக்காக இவைங்க இன்னைக்கு நைட்டு பிளான் போட்டிருக்காய்ங்க. "அதுக்கு நீயும் வாடா. நீயும் நல்லா பார்க்க ஃபிட்டா, பாடியா தான் இருக்க. வா எங்களுக்கு ஆள் தேவைப்படுது. நீ இன்னைக்கு நைட்டு வேலைய முடிச்சு குடுத்தீன்னா, உனக்கு அந்த லெடூக்ஸ்ன்றவன கூட்டு போயி, நான் இந்த மாரி கூட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு டீல் போடுறான். கோலும் அவைங்களோடவே பயந்தபடியே அவைங்களோடையே போத கும்பலோடையே போறாங்க. அப்போ மார்ட்டி ரொம்ப நேரமா வெளியில நின்னுப்புட்டு, அ ஆளு உள்ள வந்துப்புட்டாங்க எப்படியோ. அப்போ அவைங்களோட கோலு கார்ல ஏறி எங்கேயோ போறான்றத பார்த்துப்புடுறான். ஆனா இவன, "டேய் டேய் நீ எப்புட்றா உள்ள வந்த?" ன்னு மாட்டி அடிச்சு வெளியில ஓட விட்டுர்றாய்ங்க. இங்கிட்டு
கோல் அவங்கள ஒருத்தனாவே போதைக்காரனவே ஆகிட்டாங்க. அவங்க என்னன்னா போலீஸ் யூனிஃபார்ம்லாம் வேற வச்சிருக்காங்க. நம்ம ஆளு போலீஸ்ன்னு கூட தெரியாம போலீஸ பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இவங்க போலீஸ் மாதிரியே கெட்டப்ப போட்டுக்கிட்டு பணத்தை கொள்ளடிக்க போறாங்கங்க. அங்க கருப்பினத்தை சேர்ந்தவங்க அவங்க அந்த போதை கும்பல் போல் இருக்கு. அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்களா, பக்கத்து பக்கத்திலேயே ஒரு மாதிரி எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்குது. ஒரு வீட்ல பிரச்சனைன்னா எல்லாம் மொத்தமா வந்து முச்சுருவாய்ங்க போல் இருக்கு. அதுக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு சத்தமே போடாம, சீக்கிரமா காச எடுத்துக்கிட்டு போயிடலான்னு பார்க்க, ரஸ்ட்டு கோலு எப்படின்னா, ஈஸி பாய்ஸ்ன்னு அவங்கள காம் பண்ணிக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கான். அப்போதாங்க இவங்க கும்பல்ல இருந்தவன், கருப்பினத்த சேர்ந்தவன் ஒருத்தன் ஓவரா பேசவும், அவன ஷூட் பண்ணிப்புட்டான். அவ்வளோதான். சத்தம் கேட்டு அவங்களோட கேங் எல்லாம் வீட்ட சுத்து போட்டுடுறாய்ங்கங்க. நம்ம கோலு நிலைமை ஒரு மாதிரி கை மீறி போச்சுன்றத உணர்ந்துப்புட்டு, இனிமே இது சரிப்பட்டு வராதுன்னுட்டு, இவன் கூட்டு வந்திருப்பான்ல, அவங்களையே அவங்க கேங்க எல்லாத்தையுமே இவனே அடிச்சு போட்டுப்புட்டு, இந்த ஹெட்டு பயல நல்லா கன் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு, இவன அப்படியே கூப்ட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஒரே எப்படின்னா, ஒரே போர்க்களமா ஆயிட்டு, கருப்பினத்த சேர்ந்தவைங்கலாம் தன்னோட இனத்த சேர்ந்தவன கொன்னுப்புட்டாங்களேன்னு பயங்கர கோவத்தோட இவங்கள தேடி சுத்திட்டு இருக்காய்ங்க. அங்க நம்ம கோலுங்க. அவங்கள சிக்குனா சின்னா பின்ன ஆக்கிருவாய்ங்கன்ட்டு, அதே சமயம் இந்த ஹெட்டு பயலையும் அவங்கள்ட்ட மாட்டாதபடி பார்த்து பார்த்து இவன மட்டும் அப்படியே கூட்டு போயிடலாம்ன்ட்டு பார்க்குறாப்புல. அவன எப்படியாவது சேஃபா ஒரு வீட்ல வச்சுப்புட்டு, நம்ம மாட்டிக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி "டேய் கார் எடுத்துக்கிட்டு இந்த தெருவுக்கு நீ கரெக்ட்டா இந்த செகண்டுக்கு நீ வரணும்" அப்படின்னு சொல்லிட்றா அப்படின்னு "கரெக்ட்டா வந்துருடா" அப்படின்னு சொல்லிவிட்டு, இவன் அந்த போதை கும்பல் ஹெட்ட இவன் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு கருப்பினத்த சேர்ந்தவைங்க கண்ணுல படாதபடி அப்படியே ஆளு ஓடிரலான்னு பார்க்க, அப்ப அதுல ஒரு பொண்டாட்டிக்காரி பார்த்துப்புட்டா. "ஏங்க அவைங்க இங்க தாங்க இருக்காய்ங்க. சீக்கிரம் வாங்கங்க" அப்படின்னு "சீக்கிரம் வாங்க, வா வா" அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஆளு எப்படியோ வேலி கீலிலாம் தாண்டி குதிச்சு ரோடுக்கு வர்ற, அங்க கரெக்ட்டா மாட்டி அப்போ கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த ஹெட்ட அப்படியே காருக்குள்ள அப்படியே தள்ளி விட்டுப்புட்டு, ஆளுங்க அங்கேருந்து உயிரோட எஸ்கேப் ஆயிட்டாய்ங்க. இவன் அப்ப கோலு, "டேய் நீ பிளாக் ஷீப்பாடா நீயி? ஏன்டா நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த?" அப்படின்ற மாதிரி நம்ம ரஸ்ட்ட கேட்கவும், நம்ம ஆளு எப்பவும் கைதிங்க கிட்ட பேசி தான் உண்மைய போட்டு வாங்குவான் இல்லையா? ஆனா இப்போதாங்க இவன போட்டு அடி பொளக்குறான். எபிசோடோட கடைசியில அங்க இவனுங்க தப்பிச்சு வந்த அந்த இடத்த காட்டுறாங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ கலவரமா இருக்குன்னு. போலீஸ் ஜீப்லாம் அப்படியே நெறையா அப்படியே வேன்னு சைரன் அடிச்சுட்டு நின்னுட்டு இருக்கு. சேர்ந்த அந்த அந்த கருப்பினத்த சேர்ந்த அந்த போதை கும்பல் வேற அப்படியே ஒரு மாரி முச்சிக்கிட்டு இருக்காய்ங்க. எங்கடா அந்த போலீஸா இல்ல இந்த இவிங்களெல்லாம் பார்த்து அடிச்சு கொல்லலான்ற மாரியே தேடிட்டு இருக்காய்ங்க. அங்க இந்த எபிசோடு முடியுதுங்க.